Hi viewers, welcome to TAMIL360 TV. குளிர்காலத்தில் நம்ம ஒட்டுமொத்த சருமமும் வறண்டு போயிடும். நம்மளும் கை கால் உதடு வறண்டு போகாமல் இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். என்னதான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் பாத வெடிப்பு வரதான் செய்யுது. பார்லர் போய் பெடிக்யூர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபேஸ் அழகாக இருக்கணும்னு மாதத்துக்கு ஒரு தடவை பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுறோம். ஆனால் பாத வெடிப்பை நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. பாதத்தில் லேசாக இருக்க வெடிப்பை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா கொஞ்ச நாளில் வெடிப்பு வெளியில் தெரிகிற அளவுக்கு பெருசாயிரும். சிலருக்கெலாம் பாலமாக வெடித்து புண்ணும் ஆயிரும். பாத வெடிப்பை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே சரி செய்யலாம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை, எலுமிச்சை, இந்த ரெண்டும் தான். கத்தாழையில் கால்சியம், பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, B1, B2, பாலிசாக்கரைன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. கத்தாழையில் நிறைய மெடிஷனல் யூசஸ் இருக்குது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கத்தாழை ஜெல்லை சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை முழுசாக வெளியேற்றும். அதனால் நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி உடல் எடை வேகமாக குறையும். ரெகுலராக கத்தாழை ஜெல்லை சாப்பிட்டுட்டு வந்தால் பீரியட்ஸ் டைமில் வர பெயின், மலச்சிக்கல், வயிறு சம்மந்தமான பிரச்சனை, பாடி ஹீட் ஆகிறது, இது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி எலுமிச்சையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் சி, ஃபைபர்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. எலுமிச்சையில் இருக்க விட்டமின் சி ரெட் பிளட் செல்ஸை அதிகப்படுத்தி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. மலச்சிக்கல், கல்லீரல், செரிமான பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்க கத்தாழையும் எலுமிச்சையும் பாத வெடிப்புக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு கத்தாழை ஜெல் போட்டுக்கணும். இது கூட அரை எலுமிச்சையை புழிஞ்சு விட்டுக்கணும். வேணும்னா இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இப்போது அந்த தண்ணியில் 10 to 15 நிமிஷம் பாதங்களை நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் லெக் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ பாதத்தை பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி பார்க்குறக்கே சாஃப்டாக இருக்கும். சுத்தமான துண்டை வச்சு பாதத்தை நல்லா தொடச்சி விடுங்க. கடைசியாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம். கத்தாழை ஜெல்லும் எலுமிச்சை ஜூஸும் பாத வெடிப்புக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். 1 வாரம் ரெகுலராக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பாத வெடிப்பு சரியாயிரும். பாத வெடிப்பை உடனடியாக சரி செய்ய என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.